பள்ளி வாசல் என்று வரும் பொழுது அது வணக்கத்துக்கு உட்பட்ட இடமாக மட்டுமே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். வணங்கி வழிபடுவதற்கு என்னெல்லாம் அமல்கள் நடக்க வேண்டுமோ அந்த அமல்களை நாம் செய்யக்கூடிய இடமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அன்றையவர்களே தொழுதால் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இந்த தொழுவதன் மூலமாக கிடைக்கும். அப்படி அல்லாமல் மஸ்ஜிதுகளில் இபாதத்துகளோடு சேர்ந்த அல்லது அதை விட அதிகமாக நம்முடைய புழக்கங்கள் அதிகமாக நடைபெறும் பொழுது பள்ளியில கிடைக்க வேண்டிய மன நிம்மதி கிடைக்காது. பள்ளியில் தொழுவதன் மூலமாக கிடைக்கின்ற மன ஓர்மை கிடைக்காது. ஆக தொழுகை நம்ம எத்தனை மக்கள் வந்து தொழுகிறோம், ஆனா தக்குவாவோட சொல்ல முடியுதா? அல்லாஹ் அக்பர் கட்டா எதெல்லாம் மறந்து போச்சு அதெல்லாம் நீ ஞாபகம் வரும். வியாபாரத்துல எதையெல்லாம் மிஸ் பண்ணமோ அதில் எங்க ஞாபகம் வரும்? பள்ளியில வந்து அல்லாஹ் அக்பர் தொழுதாங்க. சரி 2 ரக்காயத்தோ 3 ரக்காயத்தோ 4 ரக்காயத்தோ தொழுது முடிச்ச பிறகு ஒரு மன திருப்தி கிடைக்குதா? இல்ல, பெரும்பாலான மக்களுக்கு இல்லை. ஒரு சிலர்களுக்கு இருக்கலாம். அன்றைய காரணம் என்ன என்று யோசிக்கும் பொழுது சில இடையூறுகள் நாம் செய்வதன் காரணமாக அல்லாஹ் மஸ்ஜிதுகளில் தொழுவதன் மூலமாக தரக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் நாமே கை கழுவி விடுகிறோம்.